பேக் இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ மணிமாறன் அண்ட் வழக்கம் போல சௌமியா நம்ம ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே அப்படின்னு சொல்லிட்டு உலக அகதிகள் தினம். இது சம்பந்தமாக பொருத்தமான நபர் வருவார். அவர்கிட்ட நம்ம 8 மணிக்கு நிறைய கேள்விலாம் கேட்க போகிறதா கூட பிகினிங்கில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாம், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆட்ரா இந்தியா நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டர் சச்சிதானந்த வளன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்கள் அமைப்பை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். எங்களுடைய அமைப்பு ஆட்ரா இந்தியா அப்படின்றது இது ஒரு சர்வதேச அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைமையகம் இந்தியாவில் டெல்லியில் இருக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு பணிகளை செஞ்சிட்ருக்குறோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் எங்கெல்லாம் மக்களுக்கு பேரிடர் அல்லது போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு துயர் துடைப்பு பணிகளை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான மேம்பாட்டு பணிகள், அபிவிருத்தி மற்றும் மேம்பாட்டுக்கான பணிகளையும் தொடர்ச்சியாக செய்கிறது அப்படின்றதான் எங்களோட முக்கிய நோக்கம். சார், இப்போ அகதி அப்படிங்கிற அந்த டேர்ம் யாரெல்லாம் சார் குறிக்குது? அகதி அப்படின்றது ஒரு நாட்டில் அல்லது ஒரு இடத்துல வாழ முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படியான ஒரு உந்து சக்தி எங்கேயாவது இருந்துச்சு, அதன் அடிப்படையில் அவங்க வெளியில் ஏறினாங்க அப்படின்னா அது உள்நாட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் அல்லது ஒரு சர்வதேச எல்லையை தாண்டின ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்களை அகதி அப்படின்னு சொல்கிறது. ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜிஸ் இன்டர்னலி டிஸ்பிளேஸ், ஐடிபி அப்படின்னு இந்த இது சொல்களில் குறிப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்தெந்த காரணத்துக்காக அகதிகளாக மாற்றப்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா? குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இனம், கலாச்சாரம், மொழி, மதம், இவை தான் ஒரு மக்களை பேரினம் அல்லது ஒரு சிறுபான்மையினராக மாற்றுகிறது. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒரு பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மையானவர்களை ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை உணர்கிறாங்க. அது வேலை வாய்ப்பில் இருக்கலாம் அல்லது அவங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது அவங்களுடைய உரிமையை பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவங்க வெளியேறுறாங்க. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் ஒரு குடும்பம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவங்களுடைய வீட்டை அபேண்டன் பண்ணிவிட்டு வெளியேறுறாங்க. அதற்கு முக்கிய காரணம் போர். அது உள்நாட்டு போராக இருக்கலாம் அல்லது நல்ல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டின் மேலே தொடுக்கக்கூடிய போராகவும் இருக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகதிகள் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நாட்டு அகதிகள் அதிகமாக இங்கே இருக்காங்க சார்? தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி. இந்தியாவில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4 லட்சம் அகதிகள் இருக்கிறாங்க. பெருவாரியானவர்கள்னு பார்த்தோன்னா திபெத்திலேருந்து இங்கே வந்தவங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது இலங்கையில் ஈழத்திலேருந்து வந்த தமிழ் மக்கள். அதற்கு அடுத்ததாக இருக்கிறவங்க ஆப்கானிஸ்தான். அதற்கு அடுத்ததாக பெரும்பான்மையாக இருக்கிறவங்க பர்மாவிலேருந்து வந்த சின் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. இதையும் தாண்டி சூடான், சோமாலி, எரிட்ரியா, பூட்டான், அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து 1947 இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அப்பவும் வந்தவங்க. அது தொடர்ச்சியாக 1992 வரைக்கும் கூட மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அளவிலான மக்கள் வந்திருக்காங்க. பட் பெருவாரியானவங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மக்களை தான் நம்ம குறிப்பிட முடியுது. ஓகே மணி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிளம்பி வேற எங்கேயா வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போனால் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வராது இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் இருந்துலாம் அகதிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய உடைமைகள் மட்டும் இல்லாமல் சொந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே வர இந்த அகதிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. அதுவும் இந்த குறிப்பாக இன்னைக்கு வேர்ல்டு ரெஃப்யூஜி டே, உலக அகதிகள் தினத்தன்னைக்கு ஒரு முக்கியமான தீமை ஐநாவும் முன் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒன் ஃபேமிலி டோன் அப்பார்ட் பை வார் இஸ் டூ மெனி அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு குடும்பம் போரினால் பிரிவுபட்டது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு. அதை குறிப்பாக பார்க்கும்போது இந்த அகதிகளுடைய வாழ்க்கை குறிப்பாக அவங்க அகதிகளாக ஆக ஆரம்பித்த நிலையில இருந்து சோகம், இழப்பு, பிரிவு, துயரம், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான ஒரு அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக இந்த அகதிகள் தினத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே அவங்கள நோக்கி
ஒரு பரிதாபமோ அல்லது ஒரு பச்சாதாபத்தோடு பார்க்காம இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் வந்து பல்வேறு நல்ல சூழ்நிலையில் வளர்க்கணுன்றதுக்காக பல்வேறு தியாகங்களை கொண்டு வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. அதை நம்ம போற்றணும். அதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கான ஒரு கடமையை நம்ம வந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கணும், அல்லது அதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணுன்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பட் பொதுவாக அவங்களுடைய பார்த்தோம்னா அவங்களுடைய இழப்புகள் அல்லது அவங்களுடைய நிலைகள் வந்து அகதிகளாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லையை காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, நம்மளுடைய போலீஸ், நம்மளுடைய கோஸ்ட் கார்டு அல்லது நம்மளுடைய ஆர்மி பர்சனல், அவங்கள தான் வந்து அவங்க முதல்ல சந்திக்கணும். ஸோ அப்போது அவங்க வந்து அவங்களுடைய கடமை ஆற்றும் பொழுது அவங்க வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு, இந்த கேள்விகள்லாம் நம்ம எதிர்நோக்கணுமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. அதையும் தாண்டி வரும் பொழுது அவங்களுக்கான அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சில வசதிகள் இருக்காது. உதாரணமாக அவங்க வந்து தண்ணிக்கு கூட சில நேரங்களில் பல கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அந்த ஊர்லேயே கொஞ்சம் தண்ணி பஞ்சமாக இருக்குது அந்த முகாம் அல்லது அவங்க போய் தங்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த ஊர் மக்களுக்கு போக மீதி இருக்கிற தண்ணி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த நேரங்கள்லாம் அவங்களுடைய வசதிகளும் அவங்களுடைய அடிப்படை விஷயங்களுமே கூட நிறைவேறாத ஒரு சூழலில் அவங்களுடைய அகதி வாழ்க்கையை வந்து ஒரு தஞ்சமடைந்த நாட்டில் கண்ட்ரி ஆஃப் அசைலமில் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க பல்வேறு காலகட்டங்களில் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்போ எங்கள் நாட்டுக்கு நான் திரும்பி போக முடியும், எப்போ என்னோடய வீட்டில் நான் போய் குடியேற முடியும், எப்போ நான் வந்து எங்களுடைய சொந்த பந்தங்களோடு இருக்க முடியுன்ற ஒரு கனவு வந்து அவர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, பெருவாரியான அகதி சூழ்நிலைகளில் உலகளாவில் மக்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்ராக்டட் ரெஃப்யூஜி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காலம் கடந்து நீட்சி அடைந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எந்த போருமோ உடனடியாக ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. அதனால அந்த மக்கள் வந்து இதே கனவோடு இருக்கும் பொழுது ஒரு பல சந்ததிகள் வந்து அவங்க தஞ்சமடைந்த நாட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுடைய எண்ணங்களும் எங்களுக்கு இங்கேயாவது தங்குறதுக்கு ஒரு முழுமையான வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, அவங்க படித்தாங்கன்னா அதுக்கு மேலே வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்காதா, இந்த மாதிரி பல்வேறு ஆசைகளும் அதுக்கான தேவைகளும் வந்து இந்த ஊரில் உருவாகிறது தஞ்சமடைந்த நாட்டில். அதை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தஞ்சம் கொடுக்கக்கூடிய நாட்டுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அகதி உரிமைகள், இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு புலம்பெயர்ந்த மக்களாக வரும்பொழுது அவங்களுக்கான உரிமைகளாகவும் இது பார்க்கப்படுது. சௌமியா சார் சொல்லும்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க ரொம்ப நொந்து போயிருக்கும்போது ஐயோ இவ்வளோ நொந்து போயிருக்கடா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திச்சு நீ மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பூஸ்டப் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி. அகதிகள் அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மறுவாழ்வு துறையோட சேர்ந்து நிறைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. குறிப்பாக அவங்க கூட சேர்ந்து நீங்கள் செய்கிற செயல்கள் என்னென்ன சார்? அதாவது நம்ம தமிழக அரசு, குறிப்பாக நான் அதை பற்றி சொல்லவே இல்லை, தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 66,000க்கும் மேற்பட்ட முகாமில் வாழக்கூடிய நம்ம புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க, இலங்கையிலேருந்து வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் முகாமுக்கு வெளியில் காவல்துறை பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளுடைய பல்வேறு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புதிய திட்டங்களை வந்து அறிவித்து மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும். இன்றைக்கி ஒரு நாட்டில் நம்ம தமிழகத்தில் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கிடைக்குதோ அதே நலத்திட்டங்கள் நம்ம முகாமில் வாழக்கூடிய மக்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரே உலகத்திலேயே வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து ஒரு முன்மாதிரியாக தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவங்களோட நாங்கள் என்ன மாதிரியான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மறுவாழ்வுத்துறை ஆணையரோடு இணைந்து பேசி அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனுமதியோடு பல்வேறு வித்தியாசமான புதுமையான திட்டங்களையும், உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி மக்களுக்காக, இங்கே உள்ள மக்களுக்காக குடிநோய் சிகிச்சை
வந்து நம்ம அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சிட்ருக்குறோம். அதற்கு மிகப்பெரிய எங்களுக்கு வாய்ப்புகள், அனுமதிகள், சப்போர்ட் வந்து கிடைச்சிட்ருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக இந்த மக்கள் முகாம்களில் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறதுக்கான சில அனுமதிகளும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு மறுவாழ்வுத்துறை வழங்கியிருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை மேலும் மேலும் மெருகூட்டுறதுக்கும் இன்னும் நீங்கள் என்ன நிறைய செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு செயல் திட்டமாக, ஒரு பைலட்டாக வந்து மக்களுக்கான முகாமில் இருக்க மக்களுக்கான ஒரு இலவச தொலைபேசி ஆலோசனை மையம், ஒரு ஹெல்ப் லைன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இது அரசாங்கமே எடுத்து செய்கிறதுக்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் அரசு அளவில் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெறும் எங்களுடைய மக்களுக்கே நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதை தாண்டி எங்களுடைய இந்த அகதிகளுக்கு செய்கிறது எங்களுக்கு வந்து சிரமம் அப்படின்றத தாண்டி நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்திலிருந்து பாதிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு எந்த விதமான அரசியல் பின்னோக்கம் இல்லாத அளவில் அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு உதவிகளை செய்கிறது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் பாராட்டுதலுக்குரியதாகவும் தான் இருக்குது. சார், இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் சார். அகதிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குற நாடுகள் அகதிகளுக்கு எந்த மாதிரியான வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஐநா சொல்லுது? கண்டிப்பாக. அதாவது இதை வந்து 2 கட்டமாக வந்து ஐநா வந்து பரிந்துரைச்சிருக்குது. ஒன்று வந்து 1951 ஒரு அகதிகளுக்கான ஒரு பிரகடனம், ஒரு ரெஃப்யூஜி கன்வென்ஷன், ஒரு மாநாடு நடத்தி ஒரு பிரகடனம் கொடுத்துருக்குறாங்க. அதில் சில புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு 1967 அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் பிரகாரம் இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்ட நாடுகள் அத்தனையும் அவங்க வந்து ஒரு ரெஃப்யூஜி லா, அகதிகளுக்கான ஒரு தனி சட்டம் வந்து ஏற்றப்படணும் அந்த நாட்டில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படை வந்து என்ன அப்படின்னா, கைடிங் பிரின்சிபலாக இருக்க வேண்டியது சேஃப்டி, பாதுகாப்பு, டிகினிட்டி, அவங்களுடைய மாண்பு, அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வர்றதுக்கான ஒரு உரிமை. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அதாவது எல்லா நாட்டுக்கும் ஒரு அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற மாதிரி கலாச்சாரம், அரசியல், அந்த அரசியல் உரிமையை தவிர மீதி எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதையும் அதை வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு சாசனத்துலேயும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது அவங்க வந்து அந்த நாட்டில் இப்போ முதல்ல வந்து பதிவு பெறுவதற்கான ஒரு உரிமை, அடுத்து அந்த நாட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நாடு திரும்பி அனுப்பாமல் நான் ரிஃபார்மோ அப்படின்றதுக்கான உரிமை, அதுக்கப்புறம் அவங்களுக்கான குழந்தைகளுக்கான படிப்பு உரிமை, அவங்க வந்து அந்த நாட்டில் தங்கி ஒரு அடிப்படையான வசதிகளை பெறுவதற்கான வீடு மற்றும் சுகாதாரத்திற்கான உரிமை, அப்புறம் ஹெல்த் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து கொடுக்குது. அப்புறம் வேலை வாய்ப்புக்கான சில உரிமைகளையும் வந்து குறிப்பிடுது. அதற்கப்புறம் அது வந்து குறிப்பிடுற இன்னொரு முக்கியமான ஒரு சாராம்சம் அந்த ரெஃப்யூஜி லாவில் இந்த மக்களுக்கு வந்து டியூரபிள் சொல்யூஷன், அதாவது நிலைத்த தீர்வுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத ஐநா வந்து முன்னெடுத்திருக்குது. இந்த நிலைத்த தீர்வுகள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அவங்களுடைய சொந்த நாட்டிற்கே அவங்களின் விருப்பத்தின் அடிப்படையில் திரும்பி போகிறது. இப்போ எங்கள் ஊரில் நிலைமை சரியாயிருச்சு, நாங்கள் போனால் எங்களுக்கு எந்த விதமான உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து இல்லை அப்படின்ற நிலைமையில் அவங்க திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள். ரெண்டாவது, அவங்க எந்த நாட்டில் வந்து இருக்கிறாங்களோ அந்த நாட்டிலேயே நான் மற்ற மக்களோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதற்கான, அதாவது லோக்கல் அசிமுலேஷன் அல்லது இன்டெக்ரேஷன், மக்களோடு சேர்ந்து இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படணும். மூன்றாவது, என்னால் அங்கேயும் எங்களுடைய சொந்த நாட்டுக்கும் திரும்பி போக முடியல, இங்கேயும் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் எந்த நாட்டுக்கு போனால் நான் நல்லா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேனோ அந்த நாட்டுக்கு நான் போகிறதுக்கான உரிமை. அதில் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஜெர்மனியோ அல்லது வந்து வளர்ச்சி அடைந்த வேறு ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இவங்க வந்து ஐநா மூலியமாக அல்லது வந்து அந்த நாட்டு அரசின் மூலியமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, ஒரு விண்ணப்பம் கொடுத்து, அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவங்க அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். இதுதான் வந்து ஒரு நிலையான தீர்வு. அதாவது என்னென்னா, அந்த அகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் அவனை விட்டு என்னைக்கு அந்த ஒரு நபரை விட்டு விலகுமோ அதுதான் வந்து நிலையான தீர்வு. அவங்க நாட்டுக்கு போனாங்கன்னா அந்த நாட்டு குடிமக்கள் ஆயிடுவாங்க, இந்த நாட்டில் லோக்கல் இன்டெகிரேஷன்னா இந்த நாட்டு குடிமக்கள் ஆயிடுவாங்க, அல்லது வெளியூர் நாட்டுக்கு போனாங்கன்னா அந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு நாட்டிலேயாவது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிட்டிசனாக ஆகிறது அப்படின்றது தான் அவங்களுடைய நிலையான தீர்வு அப்படின்றத முன்வைக்கிறோம். சார், ஆனால் இது நடைமுறையில் வந்து சாத்தியமா? கண்டிப்பாக இதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது.
ஜப்பான் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் 16 அல்லது 15 நபர்களை மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருந்த ஒரு நாடு அகதிகளாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 நபர்களாக கூட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த சட்டங்கள் வந்து சரிவர செயல்படுத்த முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில்லும் அதற்கான அந்த பொலிட்டிக்கல் வில்லை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆப்ரேஷனல் ஃபீசிபிலிட்டியும் அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கப்படணும். இன்னைக்கு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்துட்டாலே வந்து நிறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறத என்னோட ஒரு சின்ன கருத்து. ஏன்னா வந்து இன்னைக்கு போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அகதிகள் வந்து அதிகமாக வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக இருக்கு இல்லையா? அதிகபட்ச காரணமாக அதுவாக தான் இருக்குது. ஆமாம், அதிகபட்ச காரணமாக அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம ஒரு மெசேஜ் சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே வந்து அமைதியை வந்து கண்டிப்பாக நம்ம நிலைநாட்டுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன துரும்பாவது நம்ம மஸ்ட் இல்லையா? நிச்சயமாக செய்யணும். அதே மாதிரி அமைதியை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவங்களாம் அமைதியை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் கூட வர செய்யும். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய எஃப்எம்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம்ல இனியவை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வேற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூழல் எல்லாமே மாறி இருக்கும். இங்கே எப்போ நம்ம சர்வை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் என்னால் பழைக்க முடியல, இந்த ஏரியாவில் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படுது இல்லை? ஸோ கூடுமான வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகள் அவங்களுக்கு செய்யணும். கண்டிப்பாக. ஆனால் என்ன நன்மைகள் வந்து செய்யணும், எந்த விதத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. ஒன்றுனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக. சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இலங்கையிலேருந்து மட்டும் இல்லாமல் பூட்டான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கண்ட்ரிஸ் சொல்லியிருந்தீங்க அடுத்தடுத்து. அது மாதிரி எந்த நாட்டிலேருந்து அதிகமான அகதிகள் வெளியே வராங்க சார் உலகம் முழுக்க? நான் கேட்குறது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து போயிருக்காங்க. குறிப்பாக சூடான், சோமாலியா, அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சிரியா, அப்புறம் ஈரான், ஈராக், மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து, அப்புறம் நம்மளுடைய அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டிஆர்சி காங்கோ, இந்த மாதிரி மத்திய ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்தும் சில மக்கள் வந்து வெளியில் அதிகமாக போயிருக்கிறாங்க. ஓகே சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு நாட்டிலேருந்தே வெளியேற அகதிகள் பற்றி சொன்னீங்க. ஆனால் வந்து உள்நாட்டில் நடக்கிற சில குழப்பங்களால் வந்து உள்நாட்டிலே வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியேறவங்களை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மொழி அல்லது இனம் அல்லது சமயம், இந்த 3 காரணங்கள்னால தான் இந்த அதிகமான உள்நாட்டிலேயே புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு போர்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த போரில் சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் ஆக வேண்டிய சூழ்நிலையும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதையும் வந்து ஒரு வாய்ப்பாக தான் வந்து நிறைய மக்கள் உலகம்லேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கூட மறுக்கப்படுது அல்லது அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டு, அவங்களுடைய சொந்தத்தை விட்டு, அவங்களுடைய சொத்தை விட்டு அவங்க வந்து பிரியும் பொழுது வேறொரு இடத்துல முழுசாக இங்கேருந்து பிடுங்கப்பட்டு வேறொரு இடத்துல அவங்க வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க மாறும் பொழுது அந்த உள்நாட்டு அகதிகளாக அல்லது உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களாக மாற்றப்படுகிறாங்க. இது வந்து சில நேரங்களில் நம்ம சமீபத்தில் இந்தியாவில் கூட சில நேரங்களில் இப்போ அசாமில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது சில மக்கள் வந்து வெளியில் முகாமிட்டு தங்கியிருந்தாங்க அவங்க ஊரை விட்டு. அதே மாதிரி சமீபத்தில் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், இந்த மாதிரி சில இடங்களில் முன்னாடி நம்மளுடைய நாட்டிலையும் கூட நடந்திருக்குது. இது வந்து போர் நடக்கும் பொழுது கண்டிப்பாக சில மக்கள் உள்நாட்டிலையும் அகதிகளாக மாற்றப்படுவார்கள் அப்படின்றது நம்ம அனுபவத்தின் ரீதியாக உணரப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வெளியில் வர்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வராங்க அப்படின்னா ஒரு 80% புலம்பெயர்ந்தவர்கள் வந்து உள்நாட்டில் தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ 20% தான் வெளியில் வருவாங்க. அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாறுபடும். ஸோ அவங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இதோட முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து அகதிகளாக வரக்கூடியவங்களுக்கும் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் அல்லது உள்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கும் பெரிய பிரச்சனை அவங்களுடைய உடல் அமைப்பும் அதனுடைய வெளி தோற்றம் மூலியமாக அடையாளப்படுத்துவது. இப்போ இன்றைக்கி ஹைதராபாத்தில் வந்து அதிகமான சோமாலி ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்கிறாங்க. மொத்தமே ஒரு 600-700 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் அதிகபட்சமாக இருக்கிறவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லோக்கலில் இவங்க நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரிஞ்சாங்கன்னா எங்கேயாவது ஒரு சின்ன கட்டிட வேலைக்கோ அல்லது வேற ஒரு வேலைக்கோ அவங்களால போக முடியும். ஆனால் இவங்களுடைய அந்த ஆஃப்ரிக்கன் தோற்றத்தை வச்சுக்கிட்டு இவங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை.
ஸோ அப்படின்ற பொழுது அவங்க முழுக்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம அவங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற உதவியோ அல்லது UNHCR கொடுக்கக்கூடிய உதவியோ மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால கொஞ்சம் அவங்களுடைய சிரமங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அவங்க உள்நாட்டிலே இருந்தாங்க அப்படின்னா அந்த சிரமங்களும் இருக்காது. இதுதான் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் வேறுபாடுகளை நாங்கள் வந்து பார்க்குறோம். அதே இடத்துல இருக்கும்போது அந்நியப்படுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லும்போது நிறைய சலுகைகள்லாம் வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு கிடைச்சாலும் கூட எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இந்த ரீசெட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுலாம் உண்டுங்களா சார் உங்களுக்கு? அதான் அந்த டியூரபிள் சொல்யூஷன், அந்த நிலையான தீர்வுக்கான ஒரு சொல்யூஷன் திரும்ப அங்கே போகிறதுனா அவங்க போகிறது அல்லது இந்த நாட்டிலே குடிமக்கள் ஆகிறது அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போகிறது. இப்போ அதில் அந்த விஷயமா வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்திய அரசு, ஏன்னா இது வந்து ஒரு வெளியுறவுத்துறை மற்றும் உள்துறை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். அப்போ தான் வந்து இந்தியாவில் இன்றைக்கி வந்து ரெஃப்யூஜி லா இல்லை. ஆனால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோஸ்ட்டாக, ஒரு விருந்தாளியாக, ஒரு வெளியிலேருந்து வந்த மக்களை சிறந்த முறையில் அவங்களுக்கு உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டில் வந்து அடிப்படை வசதிகளை கொடுத்து அவங்கள வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த ரெஃப்யூஜி லான்னு ஒன்றும் வந்து இந்திய அரசு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.23 பில்லியன் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் 4 லட்சம் மக்களுக்கு ஒரு சரியான ஒரு ப்ராசஸை அடாப்ட் பண்ணி ஒரு முடிவை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ரெஃப்யூஜி லா தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஆழமான ஒரு எண்ணம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் ரெஃப்யூஜி லா வந்து கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விருந்தாளியாக வந்து அவங்கள எல்லாமே ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் இந்த அகதிகள் கொள்கை வந்து எப்படி இருக்குது? அதான் அந்த கொள்கை வந்து ஒவ்வொரு அகதி சூழ்நிலைக்கும் அவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் அந்த நாட்டு அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவு கொள்கைக்கும் தகுந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து திபெத்தியன் ரெஃப்யூஜிஸும் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸும் பேம்பர்ட் ரெஃப்யூஜி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் இது வேறு இப்போ சூடான்லேருந்து அல்லது சோமாலியிலேருந்து அல்லது வந்து மியான்மர்லேருந்து இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரியான சில திட்டங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு கொள்கை, மத்திய அரசினுடைய அகதிகள் கொள்கை அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. அது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அடிப்படையாக வந்து அகதிகள் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டால் தான் இந்த கொள்கைகள் வந்து செயல்படுத்தவும் அல்லது கொள்கை வடிவமாகவும் வந்து வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க. அது இல்லாமல் வெளி மனிதர்கள் வந்து நேரடியாக இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுக்க முடியுமா? சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ முகாம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவங்க மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சில நெறிமுறைகள் வந்து அரசு வந்து முன் வச்சுருக்கிறாங்க. அப்படின்ற பொழுது அரசினுடைய அனுமதி பெற்று கண்டிப்பாக அவங்க வந்து எந்த உதவிகளோ அல்லது எந்த விதமான செயல்பாடுகளோ செய்யணுமோ செய்யலாம். அதை தாண்டி அவர்கள் வெளியில் இருக்கும் பொழுது அவங்கள மக்கள் வந்து சாதாரணமான முறையில் வந்து எந்த விதமான வேறுபாடும் இது பண்ணாமல் வேறுபாடு கருதாமல் அவங்க வந்து நடத்த முடியும். ஸோ அதனால் வெளிநபர்கள் வந்து குறிப்பாக சில விஷயங்களை வந்து நான் முன்னிறுத்த விருப்பப்படுறேன். இப்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அல்லது கம்பெனி தெரியும், அங்கே ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி சில நபர்கள் வந்து சில இடங்களில் வந்து மக்களுக்கான சில தனிப்பட்ட தேவைகள் வந்து இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக சில கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட சில குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. சில விபத்தில் காயமடைந்து படுக்கையாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா நம்ம தமிழக அரசு மறுவாழ்வுத்துறையோ அல்லது அகதிகளோடு வேலை செய்யக்கூடிய எங்களை மாதிரியான சில நிறுவனங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் எளிமையாக மக்களுக்கு சென்று நேரடியாக அடைகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ வந்து என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது அகதிகளுக்கு, என்ன மாதிரி கொள்கைகள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் இந்த மக்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து இவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் இவ்வளவு சோகங்களும் இழப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து சமீபத்தில் நடந்த 12வது தேர்வில் அரச்சலூர்ன்ற ஒரு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 1170 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனால் வாங்குறதே சிரமமான ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு இருக்கிறவங்க நிறைய
இளைஞர்களை வந்து நாங்கள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சில பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு 3-4 பேர் வந்து சட்டம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் படித்தவங்களுக்கு வந்து பார் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டவராக அவங்களால செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி சில இடர்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக சில பேர் பெயிண்ட் அடிக்க போயிருக்கிறாங்க. அதை ஒரு சமயத்தில் பார்க்கும் பொழுது வருத்தமாகவும், ஏன் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தாலும், இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தையும் அவங்களுடைய நம்பிக்கையும் தொலைக்காமல் இருக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க கொடுக்க ஆர்வம் வந்து எங்களை வந்து மென்மேலும் பல விஷயங்களை செய்ய தூண்டுது. அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில், இந்த உலக அகதிகள் தினத்தில் பாராட்டப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. அதுக்கு கண்டிப்பாக மீடியா துறையிலேருந்து நீங்களும் தொடர்ச்சியாக அதற்கான வாழ்த்துக்களையும் ஆதரவையும் கண்டிப்பாக தெரிவிப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது முழுமையாக. கண்டிப்பாக மணி, அகதிகள் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் வந்து ஒரு சின்ன ஒரு பச்சாத்தாபம் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி சார் பேசினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு மரியாதை வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருக்காங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாள் நம்ம இதை பற்றி பேசினது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சூழலையுமே ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்தே யோசிக்காமல் வெளியே வந்து இப்போ அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதில்களை வந்து சார் சொல்லும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஷோக்கு வந்ததுக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை இன்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இங்கே மணிமாறன், நாங்கள் சௌமியா. ஆறுமுகம் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு தமிழில் வந்து ஒரு வார்த்தை எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே கூட புதுசாக வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா திருமூலர் எழுதின ஒரு பாட்டை பற்றி எடுத்து சொல்ல போகிறாருன்னு சொல்லலாம். ஓகே, அந்த பாட்டை எடுத்து அதை பற்றி பேச போகிறார் அப்படி தானே, பார்த்தலாமா? நிச்சயமா. சாமியார் ஒருத்தர் அரசனை பார்க்கறதுக்காக வர்றார். வாங்க சாமி உட்காருங்க அப்படின்னா, சாமியார் தான் சொல்ல வந்த செய்தியை சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய வேதங்கள் எல்லாமே காலாவதியாகிவிட்டன. இந்த உலகத்தின் இன்றைய நாளுக்கு தேவையான ஒரு வேதத்தை இறைவன் என்னிடத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆகையினால் இந்த வேத புத்தகங்களை பூரா எரிச்சு போட்டுவிட்டு நான் கொண்டு வந்திருக்கிற புதிய வேதத்தை நீங்கள் அமலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அரசங்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அரசன் ரொம்ப சமயஞ்சார்ந்த ஆள். வேதங்கள் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டவை. அந்த வேதங்களெல்லாம் காலாவதி ஆகிவிட்டனன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அயோக்கிய பைய வந்து நிற்கிறான். மேற்கொண்டு இவன் ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் புதுசாக கொண்டு வந்த வேதம், இதை கடவுளே என்கிட்ட கொடுத்தாரு, நீ இதை கொண்டு போய் உலகத்துக்கு பரப்புன்னு வேற சொல்கிறானே, பயங்கர திருட்டு பயலாக இருப்பான் போல இருக்கே இவன் அப்படின்னு நினச்சி காவலனை கூப்பிட்டாரு. இந்த ஆளை கொண்டு போய் 10 நாள் ஜெயிலில் போட்டு இவனுக்கு சவுக்கால அடி அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்தார். காவலர்கள் சாமியாரை கொண்டு போனார்கள். 10 நாள் சிறையில் வைக்கப்பட்டு கசையடி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்குறேக்கா ஒரு 5-6 நாள் கழித்து அரசன் சிறைக்கு போகிறான். அடி வாங்கி உடம்பு பூரா நாராக பிஞ்சு போய் கிடக்கு அந்த ஆளுக்கு. என்னப்பா இப்போவாது ஒத்துக்கிறியா, நீ சொன்னது சரியில்லை, கோளாறு தான்னு, நீ போலி சாமியார் தாங்கிறத ஒத்துக்கிறியா அப்படின்னு அரசன் அந்த சாமியாரை பார்த்து கேட்டான். சாமியார் சொன்னார், இப்போ தான் நான் உண்மையான சாமியாருங்கிறதுக்கான எல்லா ஆதார காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா உலகத்தின் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் நடக்கிற எல்லா துன்பங்களையும் நானும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதிலிருந்தே உனக்கு தெரியலையா நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தீர்க்கதரிசி அப்படின்னு கேட்டான். அப்போ பக்கத்து அறையில் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் சத்தம் போட்டான் அங்கேருந்து, அரசே அவனை நம்பாத அப்படின்னா. என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா, இவன் சொன்னான் இல்லையா நான் கடவுளால் மெய்யாகவே அனுப்பி வைக்கப்பட்ட தூதன்னு. அவன் சொன்னான், அப்படி யாரையும் நான் அனுப்பி வைக்கவே இல்லை, அவன் புழுகிறான், அவனை நம்பாத அப்படின்னு அவன் சொன்னான். அவன் நான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு வந்தவன், அதனால் அவனுக்கு 1 மாதம் தண்டனை. வேடிக்கையான கதை தான். ஆனால் யோசிச்சு பார்த்தா எல்லாவற்றிற்குமே போலி செய்கிறார்கள். பல்பொடியிலிருந்து சகலமான சங்கதிகளுக்கும் போலிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் குருமார்களுக்கும் போலி செய்யப்படுவது என்பது மிகவும் அவலமானது இல்லையா? குருமார்கள் வழிதடுமாறி போனவர்களுக்கு அறிவு கற்பிப்பதற்காக உருவாகிறவர்கள். அவர்களுக்கும் போலி செய்யப்படும் என்பது இந்த சமூகத்தினுடைய மிக அவலமான நிலையை காட்டவில்லையா? எல்லாருக்கும் சிக்கல் இருக்குன்னு வச்சுங்க, சகலமான ஆட்களும் சிக்கலில் தான் உழன்று கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சிக்கல்கள் பூராவும் நாமே உருவாக்கி கொண்ட சிக்கல்கள் தான். வேற யாரோ இந்த சிக்கலை உருவாக்கி அதுக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டுறல. எல்லா சிக்கல்களையும் நமக்கு நாமே தான் உருவாக்கி கொண்டோம். இந்த சிக்கல்கள்லேருந்து வெளியில் வர தெரிஞ்சவன் அவனே வெளியில் வந்துடுறான். வெளியே வர தெரியாதவன் அதுக்கு ஒரு ஆன்மீக குருவினுடைய துணையை நாடுறான். அப்போ அந்த ஆன்மீக குரு இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வைங்க. இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக குரு எந்த அளவுக்கு இவனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்சிட முடியும்? அதிகபட்சமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சப்பா, இதிலேருந்து நான் இப்படி வெளியில் வந்தேன், நீயும் இப்படி செஞ்சு பாரு, நீயும் வெளியில் வந்துடலான்னு சொல்லலாம். அவ்வளோதானே செய்ய முடியும். அதுக்கு மேலே வேற என்ன செஞ்சிட முடியும்? இந்த சாமியார்கள் பூராவும், இந்த குருமார்கள் பூராவும் இந்த உலகத்தை காப்பதற்கு, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் நான் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை வச்சுட்டு தான் இந்த வேலையை பூரா ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அறைக்குள்ளே மாட்டிக்கின்றுச்சு. அது உள்ளே போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுருச்சுன்னு வைங்க. இது வெளியில் வர தெரியல அந்த பிள்ளைக்கு. வெளியில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரியான உதவி செய்ய முடியும்? ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, எப்பா அந்த கொக்கி ஒன்று இருக்கு பாரு ஒரு தாப்பா, அதை பிடிச்சி இழு, வெளியில் வந்துடலாம், வெளியே வந்தால் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன், முட்டாய் வாங்கி தர்றேன் அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி அந்த பிள்ளையை எப்படியாவது அந்த தாப்பால் திறக்க வச்சு புள்ள தான் வெளியில் வந்தாகணுமே ஒழிய வெளியில் இருக்கிறவன் அதுக்கு மேலே எந்த காரியமும் செய்ய முடியாது. இந்த அளவு உதவியை தான் ஒரு ஆன்மீக குரு ஒரு சாதாரணமான எளிய மனிதனுக்கு செய்ய முடியும். அதற்கு கூடுதலான உதவியை செய்ய முடியும்னு சொல்கிற எவனும் போலி தான். இதை தாண்டி எந்த உதவியையும் யாருக்கும் செய்துவிட முடியாது. ஒரு கண் பார்வை இல்லாதவன் தனக்கு வழிகாட்டணும்னா யாரை தேர்ந்தெடுக்கிறது? கண்ணுள்ளவனை தானே தேர்ந்தெடுக்கணும். இன்னொரு கண் பார்வை இல்லாதவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கண் பார்வை இல்லாதவர்களும் குழிக்குள்ளே போய் விழுந்துட மாட்டாங்களா? அதைத்தான் சொல்லுகிறது திருமூலரின் தேமதுர தமிழ். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி வீழுமாறே. மணி, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னதான் நம்ம மாங்கன்னு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் யாராவது சொல்கிறத வந்து கேட்கும் போது நம்மளுக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிருது இல்லையா? ஆமாம், இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது வாத்தியார் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்து அப்படியே குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருப்போம். டேய் முதல்ல சொல்கிறத கவனிங்கடா, அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஆனால் அப்படி எவ்வளோ சொல்லி அன்றைக்கி மண்டையில் ஏறல, இன்றைக்கி வரைக்கும் மண்டையில் ஏறல. அது வேறு விஷயம். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. உள்ளது அப்பப்போ ஒத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லி கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாக பரிச்சயமாக மனசுக்குள்ளே போய் ஒட்டிக்கும். இப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒட்டிக்கும். ஓகே, என்ன விஷயம் அது? ஒரு வெப்சைட் சொல்ல போகிறேன். வழக்கமாக கிளைமேக்ஸில் தானே சொல்லுவோம். அந்த கிளைமேக்ஸில் என்ன இன்றைக்கி வெப்சைட் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா historyindia.org அப்படிங்கிறதான். ஓகே, HISTORYINDIA.org. ஓகே, நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லணும் தானே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஆமாம், ரைட். இந்த historyindia.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வரலாறு முழுக்க என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம 10th வரைக்கும் படித்த அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து ஒரு வெப்சைட்டாக தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நல்ல வெப்சைட் தான். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளோட மூட்டையில் இருந்த எல்லா களஞ்சியங்களும் எடுத்து வந்து வெளியே கொட்டிட்டோம். எல்லாமே தீர்ந்து போச்சு. ஓகே, நம்மளுடைய பாஸ்ட்டும் நம்ம திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரமாக நம்ம வந்து பேசியாச்சு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் வந்து கண்டென்ட் காலி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் மணிமாறன் அண்ட் சௌமியா.